ஹேடா பெண்டிங் ரிப்போர்ட்ஸடா அட்டெம்ப்ட் பண்ணிட்டியா? சார் அதெல்லாம் முடிச்சாச்சு. அட்டெம்ப்ட் பண்ணிட்டியா? முடிச்சிட்டேன் சார் அதெல்லாம். ஓகேடா. ஓகே சார். டேய் சார் டேய் அந்த அக்கௌண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டியா? சார் அதெல்லாம் எஸ்டர்டே அனுப்பிவிட்டேன் சார். சரி ஓகே பாய்டா. ஓகே சார். என்னங்க இன்னைக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு போல. ஆமாண்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி உட்காருங்க, டீ போட்டு வரேன். சரி போட்டு வா. டேய் என்னடா பண்ற? ஸ்கூல் விட்டு எப்போ வந்தீங்க? 4 மணிக்கா? டீ சாப்பிட்றியா? நைட்டுக்கு என்ன மாட்டேன்னாரு? மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்கு, வேணும்னா தோசை மாவு வாங்கிக்கலாம். நான் வேணா சாப்பாடு சாப்பிடுறேன், உனக்கு வெளியே வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிடா தங்கம், உனக்கு இல்லாததான். ஏங்க ஏங்க எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ். சரிம்மா வாங்கிக்கலாம், உனக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சார் 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 வெளியே தான் நிற்கிறேன். இதோ வந்துட்டேன்ப்பா. சார் பார்சல் சார். சொன்ன டைம் கூட 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க. சாரி சார், சிக்னலில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, சாப்பாடு ஆறி போச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு கொண்டு வர்றது உங்கள் வேலை. சாரி சார். சார் சேஞ்சு இல்லை சார். இதை உன்னை நல்லா கற்றுக்குங்கடா. சேஞ்சு நீயே வச்சுக்கோ. இப்படி ஒரு குடும்பமாக ஒருவேளை சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு பின்னாடி நிறையா வழிகள் இருக்குது. இந்தியாவில் மொத்தம் 10 லட்சம் பேர் ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதில் படித்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே பார்ட் டைமாக வேலை செய்கிற ஆட்கள் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருங்க. என்ன தான் வேலை இருந்தாலும் அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ். ஹவுஸ் லோன், இஎம்ஐ, மேரேஜுக்கு வாங்கின லோன், மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், ஸ்கூல் ஃபீஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வெயில் மழை கூட பார்க்காம உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறோம். உங்ககிட்ட பெருசாக நாங்கள் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் எங்களை ஒரு மனுஷனாக பார்த்தா போதும். இதில் பெண்களும் உட்பட ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டர் போகிற டெஸ்டினேஷன் ரொம்ப லாங்காக இருந்தால் இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் சிக்னல்லாம் தாண்டி வரதுக்குள்ளேயும் நீங்கள் பொறுமை இல்லாமல் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அதனால எங்கள் சேலரியிலேருந்து 100 ரூபா ஃபைன் போடுறாங்க. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருமே இந்த ஒர்க்கை பிடிச்சி செய்யலை, கமிட்மெண்ட்னால இவ்வளவும் செய்கிறோம். ஒரு எம்பிஏ படித்த பையன் ஒரு காண்டம் டெலிவரி பண்ணணும்னு என்ன இருக்குது? அகம் வலியை தாங்க புறம் சிரிக்க கற்றுக் கொடுக்கிறது. மதிக்கிறது கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது. வெளியில கேட்டு சாத்திட்டு நீ இங்கே தான் அவ்வளோ நடந்து போய் தான் மாடி போய் கொடுக்கணும்.
வந்து நீ கொடுத்துட்டு தான் போற, என்ன 500 கொடு, இன்னும் 1000 கொடுன்னு கை நீட்டி யாருனே தெரியல வந்து கை நீட்டி பேசுறாங்க. ஆர்டருக்கான பே அவுட் வந்து எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா வந்து வரப்போகுது. ஒரு மாதத்துக்கு ஆசை காட்டுவான், மறு மாதத்துக்கு விரல் சொப்பின்னு போப்பா நீ கிளம்புப்பா அப்படின்ட்டு அமுச்சு விட்ருவான்.